அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல 2020 ரிலீஸ் ஆயிருக்க கன்னட் கொத்தில்லா அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வாலினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கர்நாடகால கன்னடம் தெரியாத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்க அவங்களுக்கு பல அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது கூடவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் படத்தோட முடிவுல இருக்கு. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு முகம் தெரியாத நபரை இரவு நேரத்துல காமிக்கிறாங்க. கையில ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பில்டிங்க்கு போறாரு. போன் எடுத்து முன்னாடி வச்சுட்டு ஆன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா தான் இவர் எங்க தற்கொலை பண்ணிக்க வந்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தீட்டு அங்கேயே தற்கொலை பண்ணி இறந்து போறாரு அப்படின்ற மாதிரியும் இதை முழுக்க ஒரு லைவ் ஷோவா போட்டு விட்டாரு மொபைல் போன்ல. இதனால மக்கள் எல்லாருமே இதை பரபரப்பா பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஒரு கேப் டிரைவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ மஞ்சுநாத் அப்படின்றது இவரோட பேரா இருக்கும். கன்னடம் தெரியாத ஒரு நபர் இவரோட கார்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இங்க காட்டிக்கிட்டே இருக்கும்போது, அந்த மனுஷன் கன்னடத்துல பேசணும் அப்படின்ற அவசியமே எனக்கு இல்ல, நான் அதுல பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி மஞ்சுநாத் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. மஞ்சுநாத்துக்கு அவர் கன்னட் அப்படின்னு சொல்றது பிடிக்கவே இல்லை. எனக்கு கன்னட் கொத்தில்லா அப்படின்றது மட்டும்தான் இந்த ஊர்ல மத்த மொழிக்காரங்க பேசுற ஒரே வார்த்தையா இருக்கும். அதுவும் கன்னட் அப்படின்றதுலாம் கிடையாது, கன்னடம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே இருக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட் பண்ண இந்த ஹிந்திக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதாவது ஐடி கம்பெனில வேலை செய்யற ஒரு 2 ஹிந்திக்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனுங்களுக்குள்ளே நிறைய வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாம பேசுறது புரியாது அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்களோட மொழியில பேசி கீசி ஜாலியா இருந்துகிட்டே இருக்கும்போது, அதுல ஒரே ஒரு நபர் போட்டு என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்க, இந்த மஞ்சுநாத் கேப் இருக்கு இல்லையா, அதுலதான் பயணம் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் இந்த மனுஷன் ஹிந்தியில பேசிக்கிட்டே இருக்க. இவருக்கு ஹிந்தி தெரியாது, நீங்க கன்னடத்துல பேசுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. கன்னட் கொத்தில்லா அப்படின்ற ஒரே வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் ஓட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இவர் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா அந்த ஹிந்திக்காரர் இருக்கா இல்லையா, கார்ல போனாரு. அவர் காணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் கூட இருக்க நண்பர்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக, இந்த மனுஷன் அதாவது எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவரோட பேர் சோமு அப்படின்றது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க நன்மை காணாம போயிட்டா அப்படின்றது நீங்க பேசுற இங்கிலீஷ் மூலமா எனக்கு கொஞ்சம் தெரியுது, எதிரில் ஒரு ரூம் இருக்கும், அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கன்னு சொல்ல இவங்க எழுந்து போறாங்க. அப்படி இப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது யாரும் இல்ல. பட்டுன்னு ஒரு ரூமுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் எஸ்ஐ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது, இவர் இந்த காணாம போன நண்பரோட போட்டோ எங்க போனார், கடைசியா நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கம்ப்ளைண்ட் எங்களால் எடுக்க முடியும், நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், உங்களோட ஃப்ரெண்டு சீக்கிரமா கிடைச்சிருவார் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, கட் பண்ண அந்த கேப் டிரைவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. நைட் எல்லாம் கேப் ஓட்டிக்கிட்டே இருக்கா இல்லையா, காலையில வராரு, அவரோட வீட்டுக்கு போறாரு, படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. எழுந்து விழுந்து மறுபடியும் கேப் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க. இவரோட ரொட்டீன் இதுதான் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் கிட்ட போக ஆரம்பிக்குது. கன்னடத்துல நாங்க 17 வருஷமா, அதாவது கர்நாடகால நாங்க 17 வருஷமா இருக்கோம், எங்களால எங்களோட மொழியை வச்சு இந்த ஊர்ல சர்வை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நண்பர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இந்த கேப்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நபர், அம்மா நீங்க 17 வருஷமா இருக்கீங்களே, கன்னடத்தை கத்துக்கணும்னு தேவையே உங்களுக்கு ஏற்படலையா, அதை கத்துக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க அதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம், எனக்கு இதுவே போதுங்க, நீங்க எதுக்குங்க என்கிட்ட பேச்ச கொடுக்குறீங்க, வண்டியை ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி இவரை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்கேயும் இவர் கன்னட் கொத்தில்லாவா, சரி பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி அவரை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. கட் பண்ணா எந்த தமிழ் நபரோ காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பதியப்பட்டிருக்கு. இது 1-2 மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னா ஃப்ரீயா விட்டல, எக்கச்சக்கமான மிஸ்ஸிங் கேஸ்கள் எங்க பதிவாயிட்டு இருக்கு அப்படின்றது சீனியர் லெவலுக்கு போயிடுச்சு. உடனடியா சீனியர் ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்து, இந்த கேஸை நீங்க சரியான முறையில தான் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இது நேரம் வரைக்கும் பண்ணாங்களே இன்வெஸ்டிகேஷன், அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கும் போது எந்த முன்னேற்றமும் இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இதுக்கு வேற ஒரு போலீஸ் ஆபீசர் உள்ள வந்தாகணும், அவங்க மூலமா இந்த கேஸை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி படத்தோட நாயகி உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேற ஒரு மிஷன்ல இருக்காங்க. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்து பார்க்கும்போது நிறைய மிஸ்ஸிங் கேஸ்கள் பதிவாயிருக்கு. இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காணாம போன எல்லாருக்குமே கன்னடம் தெரியாது அப்படின்றது மட்டும்தான். இதனால இது வெளியே போச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. சோ இது பிரச்சனையாக கூடாது அப்படின்றதுக்காக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்லையா, ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பேரெல்லாம் நமக்கு அந்த மஞ்சுநாதோட வண்டி இருக்கு இல்லையா, அதை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்ல என்னத்தையோ ஒன்று ஒரு நபர் கொண்டு வர மாதிரியும் அதை ஒரு இடத்துல எடுத்துட்டு போற மாதிரியும், அது மறுபடியும் கார் எடுத்துட்டு போற மாதிரியான விஷயங்கள் எங்க பதிவாயிருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒரு இந்தி லேடி கிட்ட போக ஆரம்பிக்குது. பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பப்ல உட்காந்து இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தாங்க கர்நாடகா பாடல் ஓடிக்கிட்டே இருக்கு. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ ஹிந்தி பாட்டை போடியா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க சில கர்நாடக நபர்களால சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால அங்க இருக்க எல்லாருமே சமாதானப்படுத்தி வச்சு இந்த லேடியை அனுப்பி வைக்கும் போது அவங்க பயங்கர போதையில நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கேபை புக் பண்றாங்க.
மஞ்சுநாத் இருக்கா இல்லையா, அவர் தான் இவங்களை பிக் பண்றாரு அப்படின்னு மாதிரியும், உங்களுக்கு கன்னட் கொத்தில்லா அப்படின்றத தவிர ஒன்னும் தெரியாதுன்னு தெரியும், அதுக்குன்னு இவ்வளவு போதையிலேயே வர்றது, எங்களோட ஊரையே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில குப்பை கிடங்குக்கு குப்பை கொட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 லாரிகள் போய்கிட்டே இருக்கும்போது சடன் பிரேக்கால ஒரு லாரி நிக்குது, அதுல இருந்து ஒரு புனம் தூக்கி வீசப்படுது அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்றாங்க, வந்து பார்க்கும்போது ஒரு நபர் கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்கிறார், இது ஒரு கொலை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இந்த லாரிக்குள்ள போன எப்படி வந்தது அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக லாரி ஓட்டுனவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு இடத்துல இருந்து குப்பைகளை அள்ளிட்டு வந்தோம், அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அள்ளிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்த போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன நபரோட துணி லைட்டா அங்க ஒட்டப்பட்டிருக்கு, அதாவது அந்த குப்பை கிடங்குல ஒட்டப்பட்டிருக்கு. சோ இது மூலமாவே இங்க தான் அந்த பொண்ணு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பக்கத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் திரும்பி போன நிலையில ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமராவை அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இது நேரம் வரைக்கும் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலே மஞ்சுநாத் அவரோட கார் அங்க இருக்கு அப்படின்றதும், அவரோட கார்ல இருந்து யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பதிவாயிருக்கு. சோ இந்த நபரை பிடிச்சோம், அதாவது இந்த கார் ஓனரை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கவங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முழு நேரமா அந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் ரோட்ல அந்த கார் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ வேக வேகமா சுத்தி வளைக்கிறாங்க, கார்ல இருக்க நபரை கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துலதான் உள்ள இருக்கிறது மஞ்சுநாத் கிடையாது, வேற ஒரு நபர் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா போலீஸ்காரங்களுக்கு மஞ்சுநாத் அப்படின்ற கேரக்டர் தெரியாது இல்லையா, இதனால பிடிச்சவர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது மூலமா தான் அந்த கார் அவருடையது கிடையாது, அவரோட மாமாவோடதுன்னு தெரிய ஆரம்பிக்குது. ஊருக்கு போயிட்டாரு போல, அந்த கேப்ல தான் நான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி வந்தேன், நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அந்த நபரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே அவர் ஊர்ல இல்ல. இதனால சந்தேகத்தின் பேர்ல எல்லா இடங்களையும் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான், அதாவது அந்த நேரத்துல தான் அந்த மனுஷன் ஊருக்குள்ள வராரு அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. அவரை கையும் களவுமா பிடிச்சி அடிச்சு கிடிச்சு விசாரிக்கும் போது முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் போக போக நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே இவங்க கைப்பற்றினாங்க இல்லையா, அந்த கார்ல ஒரு பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ 2 பணங்கள் வந்துருச்சு. இப்ப நமக்கு இருக்கிறது எல்லாமே இவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேச தொடங்கும் போது அந்த சமயத்துல தான் இவருக்கு நிறைய இந்த கன்னடம் தெரியாத நபர்கள்லாம் கார்ல ஏறுவாங்க இல்லையா, அந்த நபர்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் நபருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு, அதாவது ஹேக்கர் மாதிரியான ஒருத்தர் அவருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவரோட முகத்தை இவர் பார்த்தது கிடையாது, எனக்கு பணம் வேணும் அப்படின்னா மட்டும் போட்டு விடுவார், அது அவருக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல வச்சுப்பேன், அங்கிருந்து அவர் எடுத்துட்டு போயிட்டு வார் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி மீடியாக்காரங்களுக்கு கசிஞ்சு போச்சு. கன்னடம் பேச தெரியாம நீங்க கர்நாடகால இருந்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுவீங்க, இது ஒரு மிஸ்ட்ரியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் முன்னிலையே இத பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கு. ஒருத்தரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மக்கள் கன்னடம் தெரியல அப்படின்னா நம்ம சாக்கடிக்கப்படுவோமா, நம்ம கத்துக்கிட்டு ஆகணுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் மூலமா இதை காமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸ்ல இருந்த எஸ்ஐ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் இந்த புடிச்ச வச்ச 2 பேரையுமே ஜாமீன்ல கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறார். இதை பார்த்தாங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. எனக்கு கூடவே இருந்த மனுஷன் இவங்கள ஜாமீன்ல கொண்டு போறாரு அப்படின்னா என்ன காரணமா இருக்கும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்றது குழம்பி போய் நிற்கும் போது அவனுக்கு 2 பேருமே வெளியே போறானுங்க. அவங்களோட வேலையை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போக அந்த சமயத்துலதான் அந்த மஞ்சுநாத் இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு நபர் இருக்காரு, போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மஞ்சுநாத் சொல்லணும் அப்படின்றதுக்காக நீ ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போடா, இங்க பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தனியா ரகசியமா நின்று பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க. சோ இது இவங்களோட பிளான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவனுக்கு 2 பேரை தாண்டி வேற ஒருத்தரங்க, அவனோட ஐடென்டிட்டி தெரியணும் அப்படின்னா இது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி எஸ்ஐ மூலமா அவனுங்களை வெளியே வர வச்சு பேச வச்சு இப்போ அந்த ஹேக்கரை கையும் களவுமா பிடிக்கிறாங்க அப்படின்றது இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. நாளைக்கு அவங்களை போய் விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஏதோ ஒரு விஷயம் இவங்களோட கண்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. லேப்டாப்ல லாகின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹெட்செட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்னத்தை மறுபடியும் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு காதல் ஜோடி வர ஆரம்பிக்கிறாங்க. லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கன்னடம் அண்ட் காதலிக்கிற பையன் ஹிந்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் நடுவில் மொழி பிரச்சனை. இதனால அந்த ஹிந்தி பேசுற நபரும் எனக்கு கன்னடம் தேவையே கிடையாது, எனக்கு இந்த லாங்குவேஜ் போதும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீ ஹிந்தி மட்டும் தான் பேசணும், கன்னடம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்து ஒரு குரல், பிடிக்காது அப்படின்னா நீ இங்க இருக்கவே கூடாதுடா, உன்னோட ஊருக்கே போக வேண்டியதுடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. திரும்பி பார்த்தா சோமா இருக்கா இல்லையா, அவர் தான். உனக்கு கன்னடம் அப்படின்றது வாயில வரல, கன்னடா குத்தில்லா அப்படின்ற மாதிரி தான் நீ சொல்ற, இதுல இது வேறையாடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவரை சாகடிக்கணும்ன்ற மாதிரி
பயங்கரமா அவரை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காரு. இது ஒன்னும் புரியாம போலீஸ்காரங்க எல்லாம் பிடிக்கிறாங்க. நம்மளோட கேஸ் இங்கே முடிஞ்சிருச்சு, இவரை இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி சோமாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. இது எப்படி இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு 2 விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. முதல் விஷயம், ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போனார் அப்படின்ற மாதிரி வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா, அந்த வீடியோல ஒரு ரிங்டோன் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அதே ரிங்டோனை இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யற சோமா கிட்ட வந்து நிக்கிறாங்க. அந்த மனுஷனோட போன்ல ஏற்கனவே உங்களோட தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை இவங்க பார்த்திருப்பாங்க. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த கேஸை நான் முடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த தம்பிக்கும் ரிங்டோனுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க கேள்வி எழுப்பும்போது இங்க ஒரு பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. இந்த சோமாவோட தம்பி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்ற மாதிரி டெல்லியில கொண்டு போய் சோமா சேர்த்துட்டு வர, அங்க இந்த பையன் ரொம்ப அழகா படிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இவனுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவனுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றதா. இதனால அங்க இருக்க எல்லாராலையுமே இவர் ரேக் செய்யப்படுறான். ஒரு நாள் நைட்டு முழுக்க அங்க இருக்க எல்லாருமே அவனை பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறான். இதுக்கு மேல இந்த உலகத்துல வாழ முடியாது, எனக்கு லாங்குவேஜ் பேரியர் அப்படின்ற ஒண்ணு இருக்கிறதால என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னால இந்த கொடுமைகள் எல்லாமே தாங்க முடியல அப்படின்ற மாதிரி எண்ணெய் எல்லாத்தையும் ஊத்திக்கிட்டே இருக்கும்போது அண்ணாவோட போன் வர ஆரம்பிக்குது. ரிங் டோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ணா நீ தான் போன் பண்ற அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும்னா என்ன மன்னிச்சிருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீட்டு கொளுத்திக்கிட்டு இறந்து போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு என்னோட தம்பி இறந்து போனதுக்கு காரணம் லாங்குவேஜ் தெரியாது அப்படின்ற ஒரே காரணத்தாலதான் இது என்னோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. மத்த மொழிக்காரங்க இங்க வந்து சந்தோஷமா இருக்கும்போது என்னோட தம்பியை மட்டும் சாகடிச்சாங்க இல்லையா, இது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி மொழி தெரியாதவங்களை கடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும், இதுக்கெல்லாம் எங்க டீடைல்ஸ் எடுத்திருப்பாரு அப்படின்னா அந்த ஹேக்கர் இருக்கா இல்லையா, அவருக்கு போன் அடிச்சு எனக்கு டீடைல்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஒரு போலீஸ் ரெக்கார்ட்ல எடுத்தாரு அப்படின்னா அவ்வளோ டீடைல்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான். இதனால இந்த நபர் மூலமா ஒரு டிவைஸை செட் பண்ணி அதை மஞ்சுநாதோட கேப்ல இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரோட கேப்ல நிறைய இந்த கன்னடம் தெரியாத நபர்கள் டிராவல் பண்ணுவாங்க இல்லையா, அது மூலமா டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவர் அவங்க எல்லாரையும் கடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி போலீஸ்காரங்களுக்கு ஒரு 3 பேரோட டெட் பாடி கிடைச்சிருக்கும். இந்த 3 பேருக்குமே கன்னடம் தெரியாது அப்படின்றதுனால இவர் சாகடிக்க கிடையாது, அவங்க எல்லாருமே ஒரு கடத்தி மட்டும்தான் வச்சிருக்காரு. அப்ப சாகடிச்சது யார் அப்படின்னா தன்னோட தம்பியை சாகடிச்சானுங்களே ரேக் பண்ணி, அதுக்கு காரணமானவங்க எல்லாரையும் தான் இவர் சாகடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் தான் ஒரு போலீஸ்காரன் கூடவே இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்ம மாட்டிப்போ அப்படின்ற மாதிரி பயந்துதான் கூட இருக்க 2 பேரையும் மாட்டி விடணும், அது எதுவும் தெரியாம பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனுங்களோட வண்டியை பயன்படுத்தி சிசிடிவி கேமரால தாடியை விட்டுட்டு போறது, அது அவனுங்க தான் இதை பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களோட வண்டியில டெட் பாடி வைக்கிறது அப்படின்ற மாதிரி பல வேலைகளை இவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தாய்மொழி தெரியாத இருக்க இவங்க எத்தனை பேர் வளர்ந்துகிட்டே இருக்கானுங்க, அவனுக்கு எல்லாத்துக்குமே நான் இதை பண்ணது மூலமா ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இனிமேல் எங்க போனாலும் தாய்மொழியான கன்னடத்துல தான் நம்ம இங்க பேசுவானுங்க அப்படின்ற மாதிரி உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ என்ன பண்ணாலும் சரி இது கிரிமினல் தான், நீ பண்ணதுக்கு எங்களால ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கடத்தப்பட்டவங்களையும் பேரலா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் கடத்தி ஒரு கொலைலாம் பண்ண கிடையாது, 30 நாள்ல நீ கன்னடம் எனக்கு படிச்சு நல்லா பேசி காமிச்சிட்ட அப்படின்னா நீ இந்த இடத்த விட்டு போகலாம், அது வரைக்கும் உனக்கு சோறு தண்ணி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருத்தரையா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு போல. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆகி முடிக்க அவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுறாங்க. இந்த மனுஷனையும் சரியான ட்ரீட்மெண்ட் பண்ண கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண மீடியாக்காரங்க முன்னாடி கன்னடம் தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி தேடி பிடிச்சி அவர் கொலை எல்லாத்தையும் பண்றது கிடையாது, அவரோட பிரச்சனையே வேற, ஒரு மொழியால தன்னோட தம்பி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற கோபத்தால தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இதை நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய வசனத்தை எல்லாத்தையும் மொழி சார்பா பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு சில நாட்கள் கழிச்சு ஒரு முகம் தெரியாத நபர் யார் எவர் அப்படின்றதெல்லாம் காமிக்கல. ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா இருக்கார் போல ஒருத்தருக்கிட்டையும் ஆர்டர் எடுக்கணும்னு போக இது நேரம் வரைக்கும் ஹிந்தி தெரியாம கடத்தப்பட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தான் அவங்க சரளமான முறையில ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக ஒருத்தவங்களும் ஆர்டரை சொல்லும் போது பயந்து நின்றுகிட்டே இருக்காங்க. நீயா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா இது நேரம் வரைக்கும் கொலைகள் எல்லாத்தையும் பண்ண அந்த சோமா தான் இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்ணிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல வந்து சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.